வெல்கம் டு ஆல்ஃபீஸ் கார்டன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரம்புட்டான் வெரைட்டியை தான் பார்க்க போகிறோம். ரம்புட்டானில் N18 வெரைட்டியை நம்ம பார்க்குறோம். N18 வெரைட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடியது, இது மாடி தோட்டத்துக்கு செட் ஆகுமாங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் பாட் பண்ணியிருக்க ஒரு பெரிய பிளான்ட் தான். கிட்டத்தட்ட இது ஒரு 7-8 வருஷம் ஆன பிளான்ட்டு. பாருங்கள் எவ்வளவுக்கு பெரிய ஒரு இதில் வச்சு நாங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். அவ்வளோ காயோட இங்கே பாருங்கள், எல்லாமே பழுக்கிற ஸ்டேஜில். ஏன் விலை போட்டிருக்கிறேன்னா நம்ம இது இங்கே உள்ள இதுக்காக தான் இது விலையை போட்டு பாதுகாத்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மரத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா காய் தான். பாருங்கள், இந்த ஒரு காய்க்கு சைஸ் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் காயோட சைஸை பாருங்கள். இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள் ஒரு காய்க்கு சைஸை பாருங்கள். என்னுடைய விரல் அளவில் இருக்குது ஒரு காயோட சைஸு. அவ்வளோ பெரிய காய், இவ்வளோ பாருங்கள், அவ்வளோ பெரிய காய் தான் இந்த மரத்தில் காய்க்கு. N18ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரம்புட்டான் வெரைட்டியில் ஒன்று. அதுவும் அவ்வளோ சுவையான ஒரு ஃப்ரூட்டு. இந்த மாதிரி எங்ககிட்ட நிறைய பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்காக இந்த பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதுபோல் நிறைய பிளான்ட்ஸ் எங்ககிட்ட தரதுக்கு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வாங்கி இதுபோல் பாட்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு 2-3 வருஷத்துலேயே இந்த அளவுக்கு மரம் வளர்ந்து காய்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது. வேணுங்கிறவங்க நாங்கள் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட்டை எல்லாருமே கேட்க மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. நன்றி.